இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பூஜை பொருட்களுக்கான ஒரே ஒரு தொழிற்சாலை விற்பனை நிலையம் டிகே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர்ஸ் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கண்டு மக்களின் பேராதரவு பெற்று வெற்றிகரமாக இயங்கி வரும் டிகே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர்ஸ் பிரத்யேக ஷோரூம் புதிய முகவரியில் புதிய பொலிவுடன் மிக பிரம்மாண்டமாய் புதிய வளாகத்தில் பிரம்மாண்டமான உதயம் திறப்பு விழா இன்று காலை 9 மணி அளவில் நடைபெற்றது. எங்களிடம் சாஸ்திர அளவின்படி வடிவமைக்கப்பட்ட பித்தளை மற்றும் செம்பு உலோகங்களான பூஜை பொருட்கள், சுவாமி விக்கிரகங்கள், கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், ஆன்மீக மாலைகள், மணிகள், சுவாமிக்கு தேவையான அலங்கார நகைகள், வஸ்திரங்கள் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பூஜை பொருட்களுக்கான ஒரே ஒரு தொழிற்சாலை விற்பனை நிலையம் டிகே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர்ஸ் புதிய முகவரியில் 136 தியாகு முதலியார் வீதி, புதுச்சேரி 1. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பின்மை, இதனால் போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை, இதனால் போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜ்பவன் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள இளைஞர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான திரு ஸ்ரீமன் ராமச்சந்திர ராஜா அவர்களின் ஆலோசனையின் பெயரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் திரு டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காமராஜர் சாலையில் துவங்கிய இந்த பேரணி நேரு வீதியின் இறுதியில் முடிவடைந்தது. பேரணியை காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் MLA மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி அஜய், பாகூர் தொகுதி மனோஜ், ராஜ்பவன் தொகுதி கார்த்திக் ஆகியோரின் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர்.
இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வி வைத்தியலிங்கம் எம்பி அவர்களும், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசுவாமி அவர்களும், முன்னாள் துணை சபாநாயகர் திரு MNR பாலன் அவர்களும், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் அவர்களும் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ், பொருளாளர் கீர்த்திவாஸ், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன், மாநில பொதுச் செயலாளர் அமிர்தஜோதி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC ஊழியர்கள் நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் PRTC ஊழியர் சங்கத்தின் வேலையின் PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தின் தமிழ்ச்செல்வன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக கூறும்பொழுது, PRTC ஊழியர் சங்கம் மற்றும் PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் இணைந்து 14 ஆண்டுகள் பணி முடிந்துள்ள மகளிர் நடத்துனர்கள் மற்றும் 10 ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த நடத்துனர் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். MACB பலன்களை வழங்க வேண்டும். PRTCக்கு முழு நேர மேலாண் இயக்குனர், பொது மேலாளர் நியமிக்க வேண்டும். ஊழல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 4 கட்ட போராட்டங்களை நடத்தினோம். ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எனவே நாளை திங்கட்கிழமை PRTC தலைமை அலுவலகம் முன்பு PRTC ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே முதல்வர், போக்குவரத்து செயலர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஒரு ஊழியர்கள் போராட்ட காலத்துக்கு தள்ளன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நிர்வாகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7வது ஊதிய குழு கொடுக்கப்பட்டு அந்த பலன்களை வாங்கி வந்து இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அரசு சார்பு PRTCயில் அதுவும் இவங்க ஒரு சேவையாக தான் செய்கிறாங்க. நீங்கள் பல தடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுடைய நலன் கருதி தான் இயக்கப்படுது. அதில் மிகப்பெரிய நஷ்டம் வருது. அந்த நஷ்டத்தை ஈடுபட்டுவதற்கு அரசாங்கம் முன் வரவே இல்லை. ஆனால் அதனுடைய நஷ்டத்தை இந்த ஊழியர்களை திணிச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய வருமானம் இல்லை, அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாத அடிப்படையில் உங்கள் நிர்வாகம் என்பது இல்லை அரசாங்கம் முடிவெடுக்கிறது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ ப்ரைவேட்டில் நீங்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய தடங்களை இவங்களுக்கு கொடுக்காம தவிர்ப்பது, இன்னொரு பக்கம் நஷ்டம் வரக்கூடிய தடங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறது. அப்போது ஒரு அரசு நிர்வாகம் நடத்தத்தானே இயங்கும். அதை ஈடுகட்ட வேண்டிய அரசாங்கம் அதுக்கு முடியாத ஒரு கிராண்டி கிட்டத்தட்ட இன்றைக்கி இவங்க ஒரு 10,000 ரூபாய் இன்றைக்கி சம்பளம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏவெல்லாம் கொடுத்தாலே 2,500 ரூபாய்க்கு மேலே ஒரு 18,000. இன்றைக்கி குறைஞ்சபட்ச ஊதியம் 18,000 சொல்லிட்டு இன்றைக்கி போன வாரம் கூட வீடுகளில் வவுச்சர் ஊழியர்களுக்கு 18,000 கொடுக்குறாங்க. நம்ம செய்யணும், பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் அது. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய இன்னொரு நிறுவனம் இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பாதுகாக்கப்படும் என்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லை, இதே மாண்பு முதல்வர்கள் 10 ஆண்டுகள் தொகுப்பூதியமாகவோ இல்லை வவுச்சராகவோ இல்லை காட்டுற எந்த அடிப்படையில் வேலை செஞ்சாலும் அவங்களை நீங்கள் பர்மனன்ட் செய்யணும். அதையும் நிறைவேற்றும் வகையில் இவங்களுக்கு அது எல்லா விதமான தகுதியும் இந்த ஊழியர்களுக்கு இருக்குது. அதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல் மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கிறது போல் 7வது ஊதிய குழு அமல்படுத்தணும். MACB நிறைய பேருக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில அடிப்படையான அது செய்யக்கூடிய எல்லாமே ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை. அதை கூட செய்ய மறுக்கக்கூடிய நிர்வாகத்தை தான் இன்றைக்கி நாங்கள் 4 கட்ட போராட்டம் பண்ணோம். ஒரு முறையான பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறோம், இருக்கின்ற திங்கட்கிழமை காலையிலிருந்து ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு PRTC சங்கம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதை நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளதெல்லாம் உடனடியாக இந்த பிரச்சனையில் முதலமைச்சரும் அரசு செயலர் மேலாளருக்கு தலையிட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அரசுடைய சம்பளம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்களின் மணி விழாவை முன்னிட்டு
கம்பன் நகரில் உள்ள மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக அறுசுவை உணவு மற்றும் இனிப்புகள் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் மணி விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம், அன்னதானம் ஆகியவைகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவு மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மன வளர்ச்சி குன்றோர் இல்லத்தில் இலவச மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் கருணை இல்லத்தில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை விருந்து மற்றும் அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்வில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் வி.சா. ஏழுமலை, மாநில துணைத் தலைவர் விஷ்ணு மற்றும் உழவர்கரை பாஜக நிர்வாகி கோமதி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றதா என சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்காலில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சாலைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை மற்றும் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என வந்த புகாரின் பெயரில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு நடத்தினார்கள். குறிப்பாக காமராஜர் சாலை, திருநகர், பெரியபேட், கல்லறைப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று பொதுமக்களிடம் இப்பகுதியில் தினசரி குப்பைகள் சுத்தம் செய்யப்படுகின்றதா என கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர பகுதியில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே குப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒரு சில இடங்களில் மட்டும் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டுமென HR2 நிறுவனத்திடம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் பொழுது அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் உடனிருந்தனர்.
நகரப்பகுதிகளில் வந்து குப்பைகள் வந்து அதிகமாக இருக்கிறதாவும் அந்த குப்பை அள்ளக்கூடிய அந்த ஏஜென்சி வந்து சில நேரங்களில் வருவதில்லை, அது மூலமாக நகரப்பகுதியில் குப்பை தேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது மாவட்ட நிர்வாகத்துக்கு. காரு கிருலாம் வராமல் நம்ம எல்லா ஏரியாவுக்கும் போவதற்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சைக்கிளே வந்தோம். என்னோட அதிகாரிகள் எல்லாமே நகராட்சி அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, இன்னும் HR ஸ்கொயர் அதிகாரிகள் கூட வந்து எங்கள் கூட தான் பயணித்தாங்க. பெரும்பாலான இடங்களில் ஒரு 90% மேற்பட்ட இடங்களில் குப்பைகள் அள்ளப்பட்டிருக்குது. அதை நாங்கள் பார்க்குறோங்க, நேர்களை பார்க்குறோம், ஊழியர்களும் பணிபுரிகிறாங்க, அதுக்குரிய வண்டிகள்லாம் பார்த்தோம், அவங்கள்ட்டையும் பேசினா அவங்களும் வராங்க. சில இடங்களில் அந்த ட்ரைனேஜிலெல்லாம் பிளாக்கிங் இருக்குது, குப்பைகள்லாம் ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அது எதற்காக அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்கள் தங்கள் வீட்டில் இருக்கிறத போய் பொது இடங்களில் தூக்கி போட்டுறதாக்கு வருது. பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா, பொது இடங்களில் அந்த குப்பைகளை எரியாதீங்க. அது 2-3 நாள் சேர்ந்த பிறகு அது தேவையற்ற ட்ரெயினில் பிளாக்கேஜ் உண்டாகுது, சாக்கடை அது மூலமாக ஓட மாட்டுது. இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது டெங்கு அது மாதிரியான மழைக்கால வியாதிகள்லாம் அதிகமாக வரும். அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். கடந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜான்குமார் MLA முன்னிலையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா புதுவை வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சிவசங்கரன், அங்காளன் மற்றும் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். பொறையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிறை சூடிய பெருமாள் சிவ ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை பிறை சூடிய பெருமான் சிவ ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நிறைவாக அன்னாபிஷேகம் செய்து அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்த ஆலயத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன அபிஷேகம் செய்யப்பட்ட பிரசாதத்தை கொண்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மணவெளி முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள மருதீஸ்வரர் ஆலயம் மற்றும் அரியாங்குப்பம் செழிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்திலும் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. மணவெளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை மருதீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அன்ன அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார்.
மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செழியன் மற்றும் அறங்காவலர் குழுவினர் சுப்பிரமணியன், தனுசு, வாசுதேவன், நாராயணசுவாமி, சுப்பையா, முருகன், இளஞ்செழியன், தங்கதுரை மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இதேபோன்று அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவிலும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மங்களம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டமானது எஸ்பி வம்சத் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதியில் அமைந்துள்ள மங்களம் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி தலைமையில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மங்களம் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதியிலிருந்து குறை கேட்டு கூட்டத்திற்கு வருகை புரிந்த பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகின்ற குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திட வேண்டும். இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் குறை கேட்பு கூட்டத்தில் வில்லியனூர், நெட்டப்பாக்கம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பார்வையிட்டு அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள அரவிந்தர் நகர், அன்னை தெரசா நகர், முருங்கம்பாக்கம், பள்ளத்தெரு, கணபதி நகர், மகாலட்சுமி நகர், செல்வராஜ் செட்டியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பார்வையிட்டு மழை நீரை வெளியேற்றுவதற்கு புதுச்சேரி நகராட்சி உதவியுடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார். இவருடன் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, உதவி பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவத்சலம் தலைமையில் மக்கள் குறை கேட்பு நாள் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது.
புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் மூலம் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் குற்ற சம்பவங்கள் குறைந்த பாடில்லை. நாளுக்கு நாள் குற்றங்களும் குற்றவாளிகளும் அதிகரித்து வருகின்றனர். மேலும் பல்வேறு வழக்குகள் நிலுவையிலும் உள்ளது. இந்த நிலையில் இதனை பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டு தீர்வு காணும் வகையில் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பிற்கு உட்பட்ட முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரையாம்புத்தூர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கான மக்கள் குறை தீர்ப்பு நாள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவத்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் கலைச்செல்வம், சஜித், கண்ணன், துணை ஆய்வாளர் கதிரேசன், விஜய்குமார், குமார், சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் பலர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்பொழுது பல முறை இரு வீடுகளுக்கும் உள்ள இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், சீட்டு பணம் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு பணம் கட்டியது திரும்பி தராமல் உள்ளதை மீட்டு தர வேண்டும் மற்றும் குற்றவாளிகளின் மீது புகார் கொடுத்தால் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு எடுத்துக்கொள்வதில்லை, கஞ்சா விற்பனை செய்யும் குற்றவாளிகள் மீது வழக்குகள் பதிந்து சிறையில் அடைத்த பிறகு 2 நாட்களில் வெளியில் வருவது எப்படி, அதேபோல் 18 வயதிற்கும் கீழ் உள்ள சிறார்கள் கஞ்சா, வழிபறி, கொலை போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கின்றீர்கள். அவர்கள் 2 அல்லது 3 நாட்களில் வெளியே வந்து விடுகின்றார்கள். எனவே அவர்களை பெரிய ரவுடிகள் கைவசமாக்கி மேலும் குற்ற சம்பவங்கள் செய்ய பயன்படுத்துகின்றார்கள். காவல்துறையினர் அந்தந்த காவல்துறை சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அன்றாடம் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட சரமாரியான கேள்விகளை முன்வைத்தனர். வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹார்ட்வேர்ஸ் கடை திறப்பு விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹார்ட்வேர் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் கடையில் குறைந்த விலையில் தரமான முறையில் அனைத்து விதமான ஹார்ட்வேர்ஸ் பொருட்களும் கிடைக்கும் என்று கடையின் நிறுவனர் தெரிவித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டிராக்டர் மெக்கானிக் முருகன் மற்றும் குடும்பத்தினர் ஸ்ரீ மீனாட்சி வாட்டர் சர்வீஸ் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.